ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ரெசிபிஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஒரு கார சட்னி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடைன்னு எல்லாத்துக்கும் அட்டகாசமான ஒரு சைடிஷாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதில் நம்ம 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது 3/4 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கங்க. உளுந்து சேர்த்துட்டு இதில் இன்னொன்று நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னென்னா பாசிப்பருப்பு. கொஞ்சமாக நீங்கள் பாசிப்பருப்பு சேர்த்து அதை நல்லா முருக விட்டு நீங்கள் சட்னி வச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் இப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை இந்த அளவுக்கு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இந்த அளவு பொரிஞ்சால் போதும். ரொம்ப பொரிஞ்சிச்சுன்னா கருகிடும். இப்போது நம்ம காரத்துக்கு தேவைப்படுற மாதிரி பட்டை மிளகா சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி 5 பட்டை மிளகா சேர்க்குறேன். சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 4-5 பல் பூண்டு, 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கண்ணாடி பதம் வதங்கணும். நல்லா கண்ணாடி பதம் வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம 2 தக்காளி சேர்த்துக்குவோம். 2 தக்காளி இதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்ல பழுத்த தக்காளியாக நான் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இது நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். அதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா இதை வேக வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நல்லா நம்ம ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது இதை ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி விடாமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கங்க. இப்போது இப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். பாருங்கள், நம்ம சட்னி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் மெத்தட் தான். நீங்கள் வழக்கமாக வைக்கிற சட்னியில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணால் போதும். ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.